ஃப்ரெண்டுக்கோ வெர்ஜினிட்டி வந்து போயிருச்சு. இப்போ அதனால என்ன, இப்போ கேரக்டர் அசாசினேட் பண்ண போறீங்களா? முன்னாடியே எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கல நீ வெர்ஜினிட்டி, யூ ஆர் நாட் a woman, you are not wife material. அப்போ அது கேரக்டர் அசாசினேஷன் தானே. அப்ப நீ என்ன பண்ற? நல்ல ஒரு பார்த்து கல்யாணம். இவர் சொல்லிட்டாரு, ஒரு சிக்மா மியூசிக்க போட்டு இவர் சொல்லிட்டாரு, உடனே எல்லாம் அடி பண்ணிருவான். பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. வர கிட் இப்பதான் உனக்கு 20 வயசு ஆகுது. இப்பவே நீ வந்துட்டு நான் தான் பேட்மேன், நான் தான் வெர்ஜினிட்டி காவலன், இப்பவே வந்து உன் லைஃப் இப்படி தொலைச்சிடாது. மாசா இருக்கும், சிக்மாவா இருக்கும், பயங்கரமா இருக்கும், பட் அது ரியாலிட்டிக்கு செட் ஆகாது. ஹீஸ் a girl, he's a girl, he's a girl. நான் வந்து ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு போறேன். நாட் ஆல் women have signs of showing virginity. ஹைமன் வந்து டேர் ஆகுறதுனா அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் இந்த டாபிக் உள்ள டீப்பா போயிட்டேன்னு வைங்க, ஊர் உலகத்துல என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, சீ இவ்வளவு கொச்சையா பேசுறான் பாரு, சே வீடியோ ஆஃப் பண்ணுவா, நம்ம குழந்தை பெத்துக்கணும். குழந்தை பெத்துக்கும் என்ன பண்ணுவீங்க, குழந்தை வந்துச்சு பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. Girls bleed the first time they have vaginal sex. That's because their hymen stretches or tears. Hymen is a very thin piece of skin-like tissue that partly covers the opening of the vagina. Hymen may cover a little of the opening or a lot. Amount of covering base பண்ணி தான் it might tear or notங்கிறது வந்து it highly varies from woman to woman. அப்படி இவன் சொல்றது படி பார்த்தானா men are not virgin when they ejaculate. Men are not virgin when they ejaculate. Men are not virgin when they ejaculate. ப்ரோ மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க ப்ரோ. ஆண் உறுப்பை எடுத்துட்டு போயிட்டு பெண் உறுப்புக்குள்ள விடுற ப்ராசஸும் கை ப்ராசஸும் ஒண்ணுதான். only difference is the whole is different. அப்படி பார்த்தா you yourself are not a virgin. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா, வர நிறுத்துற அவனை. I have never had a penetrative sex. நீ சொல்ற லாஜிக் படி பார்த்தா penetrative sexக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன, ஹோல் தான் டிஃபரண்ட், ஃபீலிங் டிஃபரண்ட், ஆனா வெளில வர்றது என்னவோ ஒண்ணுதான். அந்த பிரின்சிபல் உன் லாஜிக் படி பார்த்தா நீயே வர்ஜின் கிடையாது. ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ? நீங்க கீழ விட்டு போறீங்க. என்ன ஒரு டிராப் திஸ் சொல்லு. ஏன்னா காலிட்டு இருந்து எடுக்க பிரைன். இந்த 2 லெஜெண்ட்ஸை பற்றி நிறைய பேர் என்கிட்ட பேசுங்கன்னு பல பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய வீடியோ பாருங்க ப்ரோன்னு. ஆனால் நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் இந்த வீடியோவை பற்றி பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இதில் அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை நம்ம பார்க்க போகிறோம். இவங்க 2 பேருமே எப்படின்னா பச்சை சங்கிகள். தீஸ் 2 பிலாங்ஸ் டு அ சேம் ரிலிஜியன். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்துவிசத்தை டிகிரேட் பண்ணி பேசுறதையே வேலையாக வச்சுட்டு இருக்காங்க. இந்த 2 அறிவாளிகளுமே வானவில் சப்போர்ட்டர்ஸ். வானவில் சப்போர்ட்டர்ஸ்னாலே கண்ணை மூடிட்டு நீங்கள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிடலாம். அவங்களுக்கு மூளை இருக்குது, ஆனால் மூளை சரியாக வேலை செய்யாது. இதுதான் வானவில் சப்போர்ட்டர்ஸருடைய எக்ஸ்பிளனேஷனு. இவங்ககிட்ட நம்ம பேசுகிறதும் வேஸ்ட்டு, இவங்கள பார்த்துட்டு இவங்க இருக்க பக்கம் நம்ம போகிறதுமே வேஸ்ட்டு. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான பிறவிகள் தான் இவங்க. ஏன்னா சுத்தமாக பயாலஜினா என்னன்னு தெரியாது, அனட்டமினா என்னன்னு தெரியாது, மேல் ஃபீமேல் ஒரு கர்மமும் தெரியாது. கேர்ள்னா ஷீ வரும், மேல்னா ஹீ வரும். இந்த வித்தியாசமே தெரியல. இதில் தம்பி வந்து ஏதோ ஒரு தம்பியை இவர் வந்து டீபங்க் பண்ணியிருக்காராம். இதுல தப்பு தப்பா என்னமா வேற. இந்த பொண்ணுங்க கிட்ட ஆண்கள் கிட்ட இல்லாத ஒரு பவர் இருக்குது. அது என்னன்னா சிம்ப் பண்ணுறவங்கள ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க கிட்ட வேலிடேஷன் எதிர்பார்க்குறவங்கள ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுடைய பார்வை நம்ம பக்கம் திரும்பணும்னு கிறுக்குத்தனம் பண்ணுறவங்களையும் அவங்க நல்லா கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த 3 கேட்டகரியிலையும் இந்த 2 பேரும் வருவாங்க. ஏன்னா இவங்க வந்து விமன் எம்பவர்மெண்ட் பண்ணுறாங்களாம். அதாவது வெர்ஜினிட்டி இழந்துட்டா அவளை நீ கட்டிக்கத்தானே வேணும், வெர்ஜினிட்டி இழந்துட்டா எப்படி கண்டுபிடிப்ப, வெர்ஜினிட்டி இழக்கலை, வெர்ஜினிட்டி இருக்கு, அவன் எத்தனை பேர் கூட படுத்தா உனக்கு என்ன, இது மாதிரியான ஈவேரா கருத்துக்களை இவங்க வந்து கையில் எடுத்து பெண்களை வந்து இவங்க உயர்த்துறாங்க. அந்த பையன் வந்து வெர்ஜின் பொண்ணு தான் வேணும் அப்படின்னு ஏதோ கேட்டுட்டான் போல இருக்கு. அதுக்கு இந்த 2 அதிமேதாவிகள் அந்த பையன்கிட்ட வந்து விளக்கியிருக்காங்க. அதாவது பெண்களுடைய வெர்ஜினிட்டியை வந்து நம்ம எதுவுமே பண்ணி செக் பண்ண முடியாது, ஹைமன் டேர் ஆகிறதெல்லாம் நிறைய இஷ்யூஸால ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் ஆண்கள் மாஸ்டர்பேஷன் பண்ணாலே அவன் வெர்ஜினிட்டியை இழந்துடுறான்னு சொல்கிற இந்த அதிமேதாவிகளை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. தயவு செய்து இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சா இது எல்லாம் படிச்சு பாருங்க அதிமேதாவிகளா ப்ளீஸ். ஆண் உறுப்பை எடுத்துட்டு போயிட்டு பெண் உறுப்புக்குள்ள விடுற ப்ராசஸும் கை ப்ராசஸும் ஒண்ணுதான். only difference is the whole is different. அப்படி பார்த்தா you yourself are not a virgin. இந்த மாதிரி தற்கொலை இந்த படிக்காம ஏன் உசுரம் வாங்குது, என்ன பண்றது? மாஸ்டர்பேஷனுக்கும் இன்டர்கோர்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாத இவனுங்கெல்லாம் பெரிய ஆளுன்னு நினச்சி இவனுங்க யூடியூப்ல வேற பேசிட்டு இருக்கானுங்க. சோசியல் மீடியாவில் இவனுங்க பேசுறத வந்து பார்த்து பல பேர் ஃபயர் வேற விடுறாங்க. டேய் அது தப்புடா, நீங்க சொல்றதே தப்புடா. மாஸ்டர்பேஷன் வாசஸ் இன்டர்கோர்ஸ். மாஸ்டர்பேஷன் இஸ் அ சாலிட்டரி செக்ஷுவல் ஆக்ட்.
அதுக்கு என்ன அர்த்தம்னா, மாஸ்டர்பேஷன் என்பது தனிமையில் நிகழ்த்தப்படும் ஒரு ஆபாச செயல். தனிமையில். வேற இன்டர்கோர்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய உறுப்பில் அவனுடைய ஆணுறுப்பை செலுத்தி அதன் மூலம் அவன் விந்து வெளியேற்றினால் அதுதான் அவன் கன்னித்தன்மை இழந்த ஒரு அறிகுறி. இப்படித்தான் ஆண் வெர்ஜினிட்டியை இழக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒருத்தன் எந்த பொண்ணுகிட்ட இந்த வேலையை பண்றானோ அப்ப அவனுடைய வெர்ஜினிட்டி போயிடுது. நாளைக்கு கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னா யாரடி அவனை கட்டிக்குவா? 10,000 தடவை இல்லை, 20,000 தடவை இல்லை, லட்சம் தடவை ஒருத்தன் மாஸ்டர்பேஷன் பண்ணாலுமே அது வெர்ஜினிட்டியில சம்பந்தப்படாது. ஏன்னா அது தனிமையில் நடத்தப்படும் செக்ஷுவல் ஆக்ட். தனிமையில் நடக்கப்படும் இந்த நிகழ்வு வெர்ஜினிட்டியில் தொடர்பு கொள்ளாது. புரிகிறதா? அதனால் நீங்கள் இருவரும் தற்குறித்தனமாக பேசுவதை நிறுத்திவிட்டு உயிரியல் என்றால் என்ன, ஆண் உடல் உறுப்புகள் எப்படி வேலை செய்யும், பெண் உடல் உறுப்புகள் எப்படி வேலை செய்யும், இதையெல்லாம் நீங்க படிக்க முற்படுங்க. புரியுதா? தெரியாத விஷயத்தை தயவு செய்து பேசாதீங்களா, தெரிஞ்சா பேசுங்க. நமக்கு என்ன தெரியுமோ அதை செய்யுங்கடா, தெரியாது செய்யாதீங்க போடா. உண்மையாவே மாஸ்டர்பேஷனுடைய பொருள் இதுதான். மாஸ்டர்பேஷன் மூலமா ஒரு ஆண் வெர்ஜினிட்டியை இழக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் மூலமா தான் வெர்ஜினிட்டியை இழக்க முடியும். ஆணும் சரி பெண்ணும் சரி. வீடு போறேன்.